ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸ்லீவ் நான் 2ஆக கிளாத்தை மடித்து நீல வாக்கில் நான் போட்டிருக்கேன். அதில் கீழே 2.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டாச்சு. ஆல்ரெடி நான் மெஷர்மெண்ட் எடுத்து அதில் எனக்கு பிடிச்ச டிசைனை நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ அடியிலையும் ஒயிட் கார்பனை மேலே அந்த மை பார்ட் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் மேலேயும் 2 கார்பன் வைக்கிறேன். கீழேயும் அட் அ டைமில் கீழேயும் ட்ரா பண்ணிடலாம், மேலேயும் 2 ஸ்லீவுக்கும் ட்ரா பண்ணுற மாதிரி நான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த 2.5 இன்ச்சு லைன்லேருந்து அப்படியே இந்த ஷீட்டை வச்சிடுறோம். ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க ஷீட்டை வச்சுட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, ஸ்லீவில் கீழே சிம்பிளாக ஒரு பார்ட்ரு, அப்படியே வெர்டிக்கலாக நமக்கு ஒரு டிசைன் வர மாதிரி, ஸ்லீவில் வெர்டிக்கலாக வர மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். டிசைன் வரையும் போது மைன்யூட்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. நல்லா ஷார்ப்பாக பென்சிலை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழேயும் நல்லா டார்க்காக விழுகும், மேலேயும் டார்க்காக விழுகும். இது கொஞ்சம் பழசாயிடுச்சு, புதுசுனா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இந்த மை நம்ம கிளாத்தில் படுற மாதிரி வச்சுட்டு இந்த சைடு தான் ட்ரா பண்ணுவோம். அப்போ தான் அச்சுப்படும். ஒயிட் கார்பன் சொல்லி வாங்கிக்கோங்க. இப்போது 2 சைடுமே ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த சைடு 2, அந்த சைடு 2 கார்பன் வச்சு ட்ரா பண்ணோம்னா ஃபுல் ஸ்லீவும் ட்ரா பண்ணிடலாம். இப்போ அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நான் இப்போ போடுற மாதிரி லோடிங் ஸ்டிச் கொடுத்தாலும் ஓகே, இல்லை லோடிங் கொடுத்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்தாலும் ஓகே தான். இப்போது நான் ஒரு 4-5 பீட்ஸாக அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 லைன் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது என்ன, உள்ளுக்கு லோடிங்க்காக தான். இதுக்கு பதிலாக நம்ம ஜதோசி வச்சுக்கலாம், இல்லை பீடு வச்சுக்கலாம், எது வேணாலும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கட் டியூபே நம்ம மேலே லோடிங் கொடுக்குறனால நீங்கள் கட் டியூபே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு லைட்டாக எதுவும் தெரிஞ்சிச்சுனாலும் நமக்கு அந்த அளவுக்கு அசிங்கமாக தெரியாதுன்றதுனால நான் அப்படியே கீழே இதே லோடிங் கொடுத்துருக்கேன். இப்போ சென்டரில் இப்போ லோட் பண்ணும் போதும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, இப்போ சென்டர்லேருந்து எடுத்திருக்கோம் ஒரே டைரெக்ஷன்லேயே. இப்போது அங்கிட்டு நான் த்ரெட்டை கொண்டு போயிட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இங்கேருந்து அகைன் டியூபை லோட் பண்ணுறேன். ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம லோட் பண்ணால் தான் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போது இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் செயினும் போட்டுட்டு அப்புறம் அந்த டைரெக்ஷனில் திரும்ப த்ரெட்டை கொண்டு போயிட்டு அங்கேயும் ஒரு லாக் செயின் போட்டு தான் அங்கே பீட்ஸ் எடுக்கிறோம். அது மாதிரியே ஃபுல்லாக ஒரு சைடு முடிச்சுட்டு அடுத்த சைடு, அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக பார்ட்ரு கட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா லோடிங் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் அவுட்லைனுக்கு இதே கட் டியூபை நம்ம அவுட்லைனாக கொடுத்துட்டு அதுக்கு வெளியில் அவுட்லைன் சரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். 2 சைடுமே அதே மாதிரியே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கர்வாக இருக்கிறதுக்கெலாம் ஸ்டோன் லைன் கொடுக்க போகிறோம். ஸ்டோன் லைன் ரெயின்போ கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணும் போதும் ரொம்ப நிறையலாம் அப்ளை பண்ணக்கூடாது. எவ்வளோ மினிமல் சைஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனுக்கு வெளியில் பிதுங்கிக்கிட்டு வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அழகாக இந்த இடத்துல நீடியில் வச்சே சரி பண்ணி விடுங்க. ஷார்ப்பாக இருக்க பார்ட்டை வச்சு நீங்கள் சரி பண்ணி விட்டிங்கன்னா அது ஷேப் அழகாக கிடச்சிரும். அதே மாதிரி இந்த சைடும் ரெயின்போ கோல்டு இது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி சைஸாக இருக்கும். மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் தான் க்ளூ வைக்கிறீங்க. க்ளூ வச்சதுக்கப்புறம் நீட்டாக அந்த ஷேப்பில் அது காயறதுக்குள்ளேயும் அந்த ஷேப் கரெக்ட் பண்ணி நீங்கள் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் அவுட்லைனில் இப்போ டியூப் கொடுத்துட்ருக்கோம். சிங்கிளாக ஒவ்வொரு டியூபுக்குமே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு போட்டு கொண்டு வாங்க. கேப் இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேப் விட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் இன்னுமே நடுவில் இன்னும் ஒரு ஸ்டிச் போட்டு தள்ளி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். அவுட்லைனுக்கு நம்ம டியூபை ஃபுல்லாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். மிஷின் த்ரெட் அதே க்ரீன் கலர்லேயே யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி இது டபுள் ஷேடடாக இருக்குது இந்த கிளாத்து.
க்ரீனும் இருக்குது, ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரும் இருக்குது. அதனால் அது வந்து ஒரு மாதிரி வீடியோக்கு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் தான். ப்ளவுஸோட கலர் வந்து க்ரீனு. நமக்கு வந்துட்டு அந்த ஷேட் வந்துட்டு மாறும். அதே மாதிரி ரொம்ப தின்னான கிளாத்து, நெட்டு கிளாத் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கிளாத்து. ஃபுல்லாக அந்த கர்வுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டிங்கன்னா தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேப் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் வந்து ஃபுல்லாக டியூப்பு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குட்டி குட்டி கொம்பாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் நடுவில் வந்துட்டு திலகம் ஷேப்பில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு டியூபு, அப்புறம் கிறிஸ்டல் ட்ராப் பீடு, அகைன் வந்து ஒரு சுகர் பீடு போட்டுட்டு ஒரு ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த குட்டி குட்டி கொம்புக்கும் வந்து டியூப் தான் போட போகிறோம். ஆனால் வந்து ஜரியில் போட போகிறோம். குட்டி குட்டியாக வந்து டியூப்ஸ் வந்து இதுமாரி நடுவில் வந்து கேப்பு இருந்துச்சுனாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீடில் நம்பர் வந்து கொஞ்சம் வந்துட்டு 23, 24 அந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 14 நீடில் யூஸ் பண்ணனால கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து மாற்றிட்டேன். ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக என்னடா பீட்ஸ் வந்து உடையுதேன்னு பார்த்தா நான் வந்து பெரிய நீடில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அந்த மாதிரி வந்துட்டு இந்த டியூப் பீட்ஸ்லாம் போடுறப்போ 23, 24 யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு டியூபெல்லாம் உடையாமல் தப்பிச்சுக்கும். இப்போ நான் எண்டு முடியும் போது 2 சுகர் பீடு வச்சுட்டு ஒரு 2ஆம் நம்பர் பஞ்ச் பீடு வைக்கிறேன். அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அங்கே அப்படியே நாட் போட்டுக்கலாம். எண்டு நாட் போட்டுடலாம். ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு 2 சைடும் அதே மாதிரியே போட்டுக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாச்சு. அடுத்தது இந்த சைடு மேலேருந்து ஒரு சுகர் பீடு, ஒரு கிறிஸ்டல் ட்ராப் பீடு, ஒரு டியூபு இப்போது போட்டுட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த கொம்புக்கு போடும்போது நீங்கள் வந்து ஜரிலேயே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் வந்து ஜரிலேயே போட்டுட்டு டாட்டாக வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் 2ஆம் நம்பர் பஞ்ச் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஒரு லைன் வந்துட்டு ஜரிலையும் ஒரு லைன் வந்து டியூபும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாகவே போட்டுக்கோங்க. 13ஆம் நம்பர் நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து செயினோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போடும்போதும். இப்போது ஜரிலே நான் வந்துட்டு டியூப் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி எங்கே டாட் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்துட்டு 2ஆம் நம்பர் சைஸ் பெரிய பீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒன்றா தான் வந்துட்டு ஜரியில் தான் போடுறேன். கொஞ்சம் கேப் இருந்தாலும் தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். அந்த டாட் இருக்க இடத்துல மட்டும் நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டோன்னா பக்கத்துலேயே எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே எடுத்துகிட்டு ஜரியில் ஸ்ட்ரைட்டாக போங்க. அப்புறம் டாட் இருக்க இடத்துல ஒரு பெரிய பீடு இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே நாட் போட்டால் பக்கத்தில் இருக்க கிராஸ் பண்ணி கீழேருந்து திரும்ப வரக்கூடாது, மேலேயே. அப்புறம் பக்கத்தில் நெருக்கமாக எங்கிட்ட நம்ம குத்துனோம்னா நமக்கு நிறைய வந்து த்ரெட்டு வேஸ்ட் ஆகாதோ அது மாதிரி பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீளமாக போட்டிருக்கிறதுக்கு நான் 2 லைன் ஜரி போட்டிருக்கேன். ஜரியிலே ஜிக்ஸாக் கொடுத்து பார்த்தேன், அது ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நம்ம டியூப்பு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்ஸாக் வந்து டியூப்பில் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறமேட்டு 2 சைடுமே வந்து ஜரி ஒர்க் தான் இருக்குது. இப்போது கிராஸாக போடுறோம். அங்கே ஒரு லாக் செயின், அகைன் வந்து ஜிக்ஸாக்காக கொடுத்துட்டு இங்கேயும் லாக் செயின்,
லாக் செயின் போட்டு போட்டு போட்டிங்க ஃப்ரேம் விட்டு கழட்டினாலும் நமக்கு வந்து அந்த ஷேப்லேயே அழகாக வந்து இந்த ஜிக்ஸாக் இருக்கும். நீங்கள் சும்மா ஒரே ஒரு செயின் போட்டுட்டு ஜிக்ஸாக் போட்டு ஃப்ரேம்லேருந்து கழட்டினோம் அப்படின்னா ஷேப்பே மாறிடும். ஸோ நம்ம வந்து 2 சைடுமே வந்து லாக் ஸ்டிச் போட்டு போட்டு ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை, பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அடுத்து அப்படியே வந்து டைரக்ஷன் மாற்றிக்கலாம். நம்ம எந்த சைடு வந்து ஷேப் மாற்றுறோமோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு போட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நீட்டாக நமக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து கீழே பார்டருக்கு வந்து ஒரு 3 லைன் வந்து சரி கொடுக்குறேன் கண்டினியூஸாக. இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டெம் ஸ்டிச் பீட்ஸை வச்சு ஸ்டெம் ஸ்டிச் போடலாம். ஸ்டெம் ஸ்டிச் போடும்போது நம்ம பீட்ஸ் கோக்கிறதுக்குலாம் வந்து நம்ம மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். க்ரீன் கலர் ப்ளவுஸ்னால க்ரீன் கலரே நம்ம சேம் கலர் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்துட்டு நாட் போட்டு இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக எடுத்துக்கிறோம். 4 பீட்ஸாக வந்து கிராஸாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். சென்டரில் குத்திக்கோங்க. சென்டரில் லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கிட்டு 4 பீடாக வந்து கிராஸாக நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு லாக் ஸ்டிச்சு நடுவில் த்ரெட்டை கொண்டு போகிறீங்க. திரும்ப அகைன் ஒரு செயின் ஸ்டிச்சு, திரும்ப 4 பீட்ஸு, இங்கிட்ட ஒரு செயின், அகைன் ஒரு லாக்ஸ் செயின், திரும்ப சென்டர் போகிறோம், ஒரு செயின் போட்டு அகைன் ஒரு லாக் செயின், திரும்ப 4. இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக வந்து நம்ம போடணும். அகைன் வந்துட்டு நடுவில் போய் எடுக்கணும். இப்போ இன்னுமே கிளியராக உங்களுக்கு தெரியும். இப்போது சென்டரில் போகிறோம். அதுவும் வந்துட்டு அந்த பீடுக்கு நடுவில் நம்ம வந்து அது செயின் ஸ்டிச்சை வந்து போடுறோம். இப்போ கிராஸாக எடுத்துக்கிறீங்க 4 பீட்ஸை. அகைன் ஒரு லாக் செயின்னு, திரும்ப சென்டருக்கு வரோம், திரும்ப ஒரு லாக் செயின் போட்டு இங்கேருந்து தான் பீட்ஸை வந்து லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஈவனாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறப்போ. இதில் வந்து லோடிங்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நடுவில் ஒரு பீட் லைன் கொடுத்துட்டு சேம் இதே ப்ரொசீஜர் தான். லோடிங் போடும்போது 5 6 பீடோ நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வி ஷேப்பில் போடுறப்போ நம்ம வந்து ஷேப் மாற்றுற இடத்த மட்டும் பாருங்கள். ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப அகைன் வந்து ஷேப் மாற்றணும் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் கிடச்சிரும். இப்போ ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். சரியிலே வந்து ஃபில்லிங் கொடுக்குறேன் நான். உள்ளுக்கு ஒரு செயின், வெளியில் ஒரு செயின், உள்ளுக்கு ஒரு செயின், வெளியில் ஒரு செயின், கிராஸாக நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து ஒரு செயின் லைன் கொடுத்துடணும். ஃபுல்லாக நெருக்கமாக ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துக்காதீங்க. நமக்கு வந்துட்டு அந்த நீட்னஸே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ இப்போது ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்தது அவுட்லைனு. இப்போது ஜஸ்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் ஒரு செயினை இழுத்தோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, அதனால வந்து நமக்கு கரெக்டாக ஷேப் மாற்றினா கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த குட்டி இடத்துலையும் பார்த்திங்கன்னா செயினே வந்து வி ஷேப்பில் போட்டு ஒரு 2 செயின் போட்டோம் அப்படின்னா உள்ளுக்கு ஒரு 2 செயின் போட்டாலே ஃபில் ஆகிடுது. போட்டுட்டு ஒரு நாட் போட்டுருங்க. ஃபுல்லாக நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 2 சைடுமே வந்து செயின் போட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டிருக்கோம். ஃபுல்லாக சரியிலே வந்துட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். போட்டு அவுட்லைன் வந்து செயின் கரெக்டாக அந்த பாக்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செயின் கொஞ்சம் டைரெக்ஷன் மாற்றி எங்கிட்டு போடுறோமோ அந்த டைரெக்ஷனில் மாற்றி குத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே பார்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டெம் ஸ்டிச் போடணுன்னா ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் இந்த வி ஷேப்பில் லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஜரியில் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ட்ரேசிங்கில் பார்த்திங்கன்னா இந்த வி மாதிரி ட்ரா பண்ணலை. நானே வந்துட்டு கொஞ்சம் கேப் நிறைய இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு வி ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்னாலே பார்த்திங்கன்னா ஐ ஷேப், தமிழில் வந்து ஒரு ஐ லெட்டர் எழுதுவோம்ல, அது மாதிரி பார்க்குறதுக்கு எந்த சைடு வளைச்சாலும் அந்த லெட்டர் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் சின்ன சைஸாகவும் போடலாம், பெரிய சைஸாகவும் போடலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான்.
அந்த வி ஷேப்க்குள்ளே நம்ம வந்து இதை ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக, அதுவும் வந்து 13ஆம் நம்பர் நீடெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே போடுறதுக்கு வரும். ஃபுல்லாக வந்து செயின் வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு போடுறோம். அந்த வி ஷேப் இடம் விட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து போடுறோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்துட்டு ரொம்பவே வந்து பொறுமையாக போட வேண்டிய விஷயம். இல்லாட்டி வந்துட்டு என்னென்னா கிளாத்தில் வந்துட்டு ரொம்ப ஓட்டை ஓட்டையாக கேப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து குத்துற இடத்துல நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும், அதுதான் நமக்கு மெயினு. அதே மாதிரி நம்ம நீடில் வந்து குத்துறது வந்து ரொம்ப டீப்பாக குத்திலாம் நீங்கள் வந்து செயின் எடுக்கக்கூடாது. மேலே அந்த நுனி பார்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் அந்த வி ஷேப்பில் இங்கே முடிச்சிருக்கேன் அப்படின்னா, பார்டர் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். முக்கால்வாசி நீங்கள் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு அதே மாதிரி ஐ ஷேப்பில் அங்கங்கே போட்டு நான் வந்து எட்ஜு 2 எட்ஜில் தான் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுமே தவிர, நம்ம வந்து நடுவுலலாம் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஆல்ரெடி போட்டிருக்க செயினில் உள்ளுக்கு ஒரு செயின் மாதிரி கொடுத்தோம்னா அது அழகாக வந்துட்டு நமக்கு ஜாயிண்ட் ஆயிரும், எங்கே க்ளோஸ் பண்ணோன்னே தெரியாது. இப்போ அகைன் வந்துட்டு சரி எங்கிட்டு போட்டிருக்கோமோ அந்த டைரெக்ஷன்லேயே திரும்ப அந்த செயின்லேயே நம்ம லைன் போட்டிருக்கோம்ல அந்த செயின்குள்ளேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் எங்கேருந்து நம்ம நூல் வந்திருக்குன்னே தெரியாமல் இருக்கும். ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த ஐ ஷேப்லேயே அழகாக அந்த ஷார்ப்னஸும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொக்கையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே வந்துட்டு இப்படி வளைச்சி இந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்னும் இங்கிட்டுமே லைன் போட்டிருந்தோன்னா சுத்தமாகவே வந்து நமக்கு தெரியாது பார்க்குறது, இங்கே தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அங்கங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து புட்டாஸ் போட்டிருக்கேன். அந்த நீளமாக இருக்க இடம் இல்லாமல் மற்ற இடத்துல வந்துட்டு புட்டாஸு வி மாதிரி போட்டுட்டு நம்ம எப்படி வந்துட்டு 2 சைடும் பார்ட்ரு கட்டணும்ல அதே மாதிரி தான் வி ஷேப்பில் போட்டுடுறோம். செயின் ஸ்டிச்சு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 4 செயின் போடுறோம். டைரக்ஷன் மாற்றணும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு செயின் போட்டு இங்கிட்டு இழுக்கணும், அப்போ அந்த ஷார்ப் வந்துடும். அகைன் வந்து டைரக்ஷன் மாற்றுறப்போ மேலே போயிட்டு இந்த மாதிரி கொண்டு வாங்க. அகைன் வந்து இந்த டைரக்ஷனில் குத்தி இப்படி இழுத்திங்க அப்படின்னா நமக்கு அந்த செக்குடு மாதிரி அழகாக குட்டி பாக்ஸ் கிடச்சிடுச்சு. இப்போ வந்து அப்படியே ஃபில்லிங்ஸ் வந்து கிராஸாக போடுறதுக்கு பார்த்துக்கோங்க. உள்ளுக்கு குத்தி வெளியில் ஒரு செயின், உள்ளுக்கு குத்தி வெளியில் ஒரு செயின், ஃபுல்லாக வந்து அதே மாதிரி போட்டு அவுட்லைன் கொடுக்கணும். உங்களுக்கு பின்னாடியே நம்ம இப்போ லோடிங் போடும் போதே நமக்கு அப்படியே பின்னாடியே வந்து அந்த த்ரெட் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டைட் எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த இடத்துல ஒரு டைட் கொடுத்து திரும்ப கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கிடைக்கும், அழகாக ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அவுட்லைன் கொடுத்துக்கலாம். மைன்யூட்டாக நம்ம வந்து சரியிலலாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நீடில் மட்டும் பெருசு பெருசாக உள்ளுக்கு குத்தாதீங்க, மேலாப்பில் குத்தி எடுத்திங்கன்னா தான் அந்த ஓட்டை வந்து அதிகமாக இருக்காமல் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அந்த நுனி மட்டும்தான் நம்ம வந்து கொண்டு போகணும் உள்ளுக்கு. இப்போ நான் இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். கீழே வந்து ஒரு 3 முத்து மாதிரி டியூப் பீட்ஸ்லேயே கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இந்த சைடு 2 இந்த சைடு 2 போட்டாலே ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிடுது. மேலே அந்த முக்கோணம் மாதிரி போட்டிருக்கிறதுக்கு மட்டும் போட்டிருக்கோம். இது எல்லாமே சரி தான். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இதில் வேறு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்ற சஜஷனையும் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.